ஹலோ மக்களை, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சாமுண்டேஸ்வரி அப்படியே சிவன் அண்டு அடியில் வெள்ளத்தை எடுத்து அப்படியே ஒரு கயிறு நல்ல கெட்டி வச்சு எப்படியாவது இந்த சிவன் அண்டியை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணும்போது சந்திரகலாவோட கைனாலேயே அந்த துப்பாக்கியை வச்சு சுட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்லும்போது ஒரு கட்டத்தில் என்னாச்சு, அதே சமயத்தில் சந்திரகலாவோட சுய ரூபத்தை நம்ம சாமுண்டேஸ்வரி தெரிஞ்சுக்க போகிறாங்களா, ஏற்கனவே சந்திராவை மன்னிச்சு விட்ட மாதிரி ஒரு செயல் நடக்க போதா, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறாங்களா நம்ம சாமுண்டேஸ்வரி? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சாமுண்டேஸ்வரியும் எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிவனாண்டி தான். அவனை சும்மாவே விடக்கூடாது. இன்னைக்கு ராஜராஜன் உயிருக்கு ஒரு போராட்டத்தில் இருக்கிறதுக்கு காரணமே எல்லாமே சிவனாண்டி தான். அதோட இல்லாமல் அந்த போலி டாக்டரை வர வச்சு இப்படி ஒரு செயலை பண்ணிட்டான். இனியும் இவனை சும்மாவே விடக்கூடாது சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி ஒரு கோபத்தில் இருக்கும்போது சந்திரகலாவும் சிவனாண்டிக்கு அக்கானால ஏதாவது ஆபத்து வந்துடுமோ சொல்லிட்டு பயந்து போய் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சிவனாண்டியும் முத்துவேலியும் செமையாட்டு கெட்டி போட்டிருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஹஸ்பண்ட் ராஜராஜனே இப்படி செய்கிறதுக்கு உனக்கு தைரியம் வரும். இனிமே ஒரு நாள் கூட உன்னால் எங்கள் குடும்பத்துக்கு ஆபத்தே வரக்கூடாது. இனி நீ உயிரோட இருந்தால் தானே இந்த செயல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கையில் ஒரு பொருளை வச்சு அப்படியே சிவனாண்டியை மிரட்டி தள்ளுறாங்க. நம்ம சந்திரகலாவுக்கு பயங்கரமாக பதட்டம் ஆயிடுது. ஐயோ, இப்போ என்ன செய்யறது? அக்கா இருக்க கோபத்தை பார்த்தா நம்ம ஹஸ்பண்ட் சிவனாண்டியை போட்டு தள்ளிடுவா போல, எப்படியாவது இதை தடுத்து நிறுத்திடும்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட அக்கா எதுக்கு தேவையில்லாமல் நீ இப்படி செய்கிற? இவங்களையெல்லாம் கொள்ள போய் உனக்கு தானே ஆபத்து வரப்போகுது. நீ இவங்கள போட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்றை தான் தப்பாக பேசுவாங்க. எதுக்கு இந்த பாவம் உனக்கு சேரப்போகுதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை சமாதானப்படுத்தும் போது நம்ம சாமுண்டேஸ்வரி சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை. என்ன சந்திரா பேசுகிற? பழைய பாசம் ஏதாவது உனக்கு வருதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சந்திரகலாவோ என்னக்கா பேசிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் என்னோட அக்கா உனக்கு தான் எப்போவுமே நான் பக்க பலமாக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவோ சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியோ உன்னோட மாமாவோட உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு காரணமே இந்த சிவனாண்டி தானே, இனிமேல் இந்த சிவனாண்டியும் முத்துவேலும் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பொருள் வச்சு சுட போகும்போது கரெக்டாக முத்துவேலும் என்னம்மா மருமகளே இப்படி நீ பார்த்துட்ருக்க, என்ன இருந்தாலும் அவன் உன்னை தொட்டு தாலி கட்டின ஒரு ஹஸ்பண்டில், அதனால் அவனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட கேட்கும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே சந்திராவை பார்க்குறாங்க. என்னது இது, இவன் இப்படியெல்லாம் டைலாக் பேசிகிட்டு இருக்கானே, நாம் ஒரு பிளான் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட என்ன சந்திரா, பழைய பாசம் உனக்கு இருக்குதோ, இப்போவே உன்னோட கைனாலேயே இவங்க 2 பேரையும் சொட்டு தள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சந்திரா கிட்டே இவங்களை போட்டு தள்ளக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சந்திராவுக்கு இன்னும் பதட்டம் தாங்கலை. என்னக்கா நீ இப்படி பேசுகிற? நான் உனக்காக எதுனாலும் செய்வேன், அதுக்காக எல்லாம் இப்படி யோசிக்காத, அவங்கள விட்டுரு அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் என்ன சந்திரா பேசிகிட்டு இருக்க, உன்னோட மாமா இப்படி ஒரு நிலைமைக்கு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமான இவங்களை நீ சும்மா விடலாமா? சரி, நான் தான் சுட்டா எனக்கு பாவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிறல்ல, நீயே இதை பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட சொல்லும்போது நம்ம சிவனாண்டி முத்துவேல்னால எதுவுமே செய்ய முடியல. கரெக்டாக நம்ம கார்த்தி அந்த இடத்துல அதை தடுத்து நிறுத்திடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சந்திராவும் அப்படா நம்ம கூட பயந்தே போயிட்டோம், எங்கள் சிவனாண்டி அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு, நல்ல வேலை கடைசி நேரத்தில் அக்கா இப்படி தடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரகலா சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ராஜராஜனுக்கு என்னாச்சு, அவங்களுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்கும்போது இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, எதுனாலும் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சந்திரகலாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்ன தைரியம் இருந்தால் என் கண்ணு முன்னாடியே என்ன வச்சு அந்த சிவனாண்டியை இப்படி போட்டு தரலான்னு சொல்லிட்டு என் அக்காக்கார் இப்படி யோசிப்பா, என்ன இருந்தாலுமே இப்படி ஒருக்கா செய்ய வந்துட்டால, இனி அவளை விடவே கூடாது, பேசாமல் சாமுண்டேஸ்வரிக்கே ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும், என் கண்ணு முன்னாடி இப்படி என் அக்கா சேஃபாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, இனிமேல் அவளை உயிரோடவே விடக்கூடாதுன்னு சொல்லி சந்திரகலாவும் ஒரு பிளான் பண்ணும்போது மருதை வச்சு இந்த கதையை செய்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அவன்கிட்ட நம்ம பேசணும்னு சந்திரா ஒரு பிளான் பண்ணி மருது சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை பார்த்த மருது என்னாச்சு, நமக்கு யார் சாப்பாடு தர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் ஒரு ஃபோன் இருக்குது.
அதில் ஃபோன் கால் வருது. நம்ம சந்திராவும் மருதுகிட்ட ஃபோன் பண்ணி, "என்ன மருது, உன்னை வச்சு எனக்கு ஒரு செயல் நடக்க வேண்டியது இருக்குது" அப்படி சொன்ன உடனே மருதுவும், "என்னாச்சு, என்ன பண்ணணும்?" அப்படி சொன்ன உடனே நம்ம சந்திரகலாவும், "உன்னை இந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன். ஆனால் எனக்காக நீ ரேவதியை போட்டு தள்ளணும். அதோட இல்லாமல் அவளோட அம்மா சாமுண்டீஸ்வரியும் போட்டு தள்ளணும்" அப்படி சொன்ன உடனே மருதுவும், "இத்தனை வருஷமா நான் யார்கிட்டயுமே மாட்டவே இல்ல. ஆனா இந்த ரேவதினால தான் நான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது ரேவதிய நான் உயிரோடவே விட மாட்டேன். எப்படி இருந்தாலுமே எனக்கு அவங்க விரோதி தான்" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திரகலாவும், "இந்த காரியத்துல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னோட அக்கா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது" அப்படி சொல்லும்போது மருதுவும், "நீங்க அதை பத்தி எதுவுமே கவலைப்படாதுங்க. நான் இந்த காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். என்ன ஜெயிலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆக மட்டும் செய்திருங்க" அப்படி சொன்ன உடனே சந்திரகலாவும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. அப்படியே மருதுவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகிற வழியில சரியாட்டு வண்டி பஞ்சர் ஆயிடுது. அதை பார்த்த உடனே அந்த அதிகாரிகளும், "வண்டி பிரச்சனை ஆயிட்டு கொஞ்ச நேரம் இதில் வெயிட் பண்ண வேண்டியதா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை பார்த்துட்டு இருக்கும்போது மருதுவும், "இதாண்டா சரியான சான்ஸ்" சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாமல் நம்ம சந்திராவும் மருதுகிட்ட, "நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல என்னை பாருங்கன்னு" சொல்லும்போது சந்திரகலாவை பார்க்குறதுக்காக மருது வராங்க. சந்திராவை மருதுகிட்ட, "நீ நான் சொன்னபடியே கேட்டேன்னு வச்சுக்க, உனக்கு இன்னும் நிறைய சலுகைகள் தருவேன். இங்கே பாரு, உன்கிட்ட இந்த பொருளை தரேன். இந்த பொருளை வச்சு அந்த ரேவதியை மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரியை சுட்டு தள்ளிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் நம்ம மருதுகிட்ட ஒரு பொருளை கொடுக்குறாங்க. மருதுவும், "நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதுங்க. இது எல்லாமே என்னை வச்சு காரியம் கச்சிதமாக தான் நடக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு மருது அப்படியே நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வர்றதுக்கு தயாராகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்திக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது. அதிகாரிகளும் கார்த்திகிட்ட, "மருது இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். எனக்கு ஏதோ உங்கள் அத்தையோட உயிருக்கு தான் ஏதாவது ஆபத்து வருமோன்னு சொல்லிட்டு பயமாட்டிருக்கு. நீங்கள் எதுக்கு ஒரு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நாங்களும் அவனை எப்படியாவது பிடிச்சிடலான்னு சொல்லி தான் முயற்சி செய்துட்ருக்கோம். நாங்களும் ட்ரை பண்ணுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் நம்ம கார்த்திகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மருதுவும், "இதாண்டா சான்ஸ்" சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்படியே முகமுடியோட இருக்கிறத பார்த்து சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாகி, "யாரா இருக்கும், என்னாச்சு" அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அது மருதுவாக இருக்குது. மருதுவை பார்த்த உடனே நம்ம ரோகிணி, மயில்வானம் எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகி, "என்ன தைரியம் தான் எதுக்காக இப்போ இங்கே அத்தை வீட்டுக்கு வந்திருக்க" அப்படி சொல்லிட்டு மயில்வாகனம் சத்தம் போடும்போது, "டேய் கொஞ்சம் அமைதியாக இருடா, நான் தான் சொல்கிறேன்ல, எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாருக்கும் முன்னாடியே உன்னோட அத்தை என்னை செருப்பால் அடிப்பா. அதெல்லாம் ஒருபோதுமே நான் மறக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் உங்களெல்லாம் சும்மா விட போகிறதுன்னு" சொல்லிட்டு மருது நம்ம சாமுண்டீஸ்வரியை சரியாக மிரட்டினது மட்டும் இல்லாமல், ரேவதியை நான் உயிரோட விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி எல்லாருமே கெட்டி போட்ட மாதிரி அந்த ரவுடி கும்பல் எல்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரி, மயில்வாகனம், ரோகிணி எல்லாரையுமே பணைய கைதிகளாக வைக்கிறாங்க. அதோட இல்லாமல் நம்ம மருதுவும் ரேவதி மேலே மாடியில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு மாடியில் ரேவதியை தேட ஆரம்பிக்கும் போது முன்கூட்டியே ரேவதி அதை கவனிச்சுட்டு மருதுகிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு மாடியில் ஒளிஞ்சு போயிருக்காங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் மருது ரேவதியை தேடி வரும்போது நம்ம கார்த்தி செம மாசா என்ட்ரு ஆகுறாங்கன்னே சொல்லலாம். அதோடு இல்லாமல் நம்ம சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றுறாங்க. சந்திரகலாவோட சுய ரூபத்தை அந்த இடத்துல நிரூபிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். சந்திரகலா தான் இந்த மாதிரி மருதுக்கு ஹெல்ப் பண்ணி சாமுண்டீஸ்வரியோட உயிரையும் போக்கடிக்கிறதுக்காக ஒரு வேலையை செய்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் அதிர்ச்சியாகி இனியும் சந்திராவை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சரியான தரமான ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.